ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜியோவில் வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் நிறையா ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பில் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, சிக்னல் வந்து கரெக்டாக உங்களுக்கு ரிசீவ் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஒருவேளை உங்கள் மொபைலில் வந்து சிக்னல் வந்து கரெக்டாக ரிசீவ் ஆகலைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள், டவர் வந்து ஃபுல்லாக கிடைக்குதானு. ஹை இன்டர்நெட் ஸ்பீடு கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு டவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிடைச்சதுனா தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் கரெக்டாக கிடைக்குதான்னு செக் பண்ணுங்கள். ஒருவேளை சிக்னல் கரெக்டாக கிடைக்கலைன்னா வேறு லொக்கேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர்ப்ளேன் மோடை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். மேலே நோட்டிஃபிகேஷன் பாருங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ப்ளேன் மோடு இருக்கும், அதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டு ஒரு 10 to 15 செகண்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சிம் கார்டு வந்து டிசபிள் ஆகி என்னபிள் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்து ரீசெட் பண்ணணும். அது எப்படின்னா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் மேலே சர்ச் பாக்ஸில் ரீசெட்னு சர்ச் பண்ணுங்கள். ரீசெட்னு சர்ச் பண்ணிங்கன்னா ரீசெட் ஒய்ஃபை அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ப்ளூடூத்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபேக்ட்ரி ரீசெட்டை கிளிக் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் டோட்டலாக ஃபார்மெட் அடிக்கிறது. நீங்கள் உங்களுடைய நெட்வொர்க் செட்டிங்ஸை மட்டும் ரீசெட் பண்ணுறதுக்கு ரீசெட் ஒய்ஃபை அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ் அண்டு ப்ளூடூத்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே பாருங்கள் எந்த சிம்னு செலக்ட் பண்ணணும். நீங்கள் உங்கள் ஜியோ சிம்மை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரீசெட் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலுடைய பாஸ்வேர்டு கேட்கும், என்டர் பண்ணுங்கள். ஓகே, என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா நெட்வொர்க் செட்டிங்ஸ் ஹேஸ் பீன் ரீசெட்னு வரும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுலேயும் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏபிஎன் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணி பாருங்கள். அதாவது அக்சஸ் பாயிண்ட் நேம் இது எங்கே இருக்குன்னா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்ஸ் இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜியோ சிம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்லாட்டில் இருக்கோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கீழே பாருங்கள் நியூ ஏபிஎன் ரீசெட்னு இருக்கும், ரீசெட்டை கிளிக் பண்ணுங்கள். ரீசெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்சஸ் பாயிண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் ஆயிரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நியூ ஏபிஎன்னு போட்டிருக்கல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நேமில் வந்து ஜியோ நெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஜியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்லாக்கு, நெட்டுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ்லாக்கு, இந்த மாதிரி டைப் பண்ணி ஓகே கொடுங்க. இதே மாதிரி இந்த ஏபிஎன் இருக்குல்ல, அதுலேயும் டைப் பண்ணிக்கோங்க ஜியோ நெட். ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துட்டு இதில் மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு இந்த ஜியோ நெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு இதுலேயும் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டெய்லி டேட்டா லிமிட் வந்து முடிஞ்சிருச்சா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுவீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டேட்டா லிமிட் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 GB 2 GB அந்த மாதிரி இருக்கும். அந்த பேக் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சுனாலும் நெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாயிரும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பேக் இது போட்டு தான் அந்த அன்றைக்கி நெட்டு யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுடைய டேட்டா பேலன்ஸ் வந்து முடிஞ்சிச்சா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். எப்படி ஜியோவுடைய டேட்டா பேலன்ஸ் செக் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் ஏதாவது பக் இருந்ததுன்னா கூட ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 2 வேவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். அது எப்படின்னா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எபவுட் ஃபோன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே பாருங்கள் செக் ஃபார் அப்டேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே ஷோ ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஆப்பு அல்லது ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்கோ அந்த ஆப்பு இல்லைன்னா அந்த ப்ரௌசரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே பாருங்கள் கிளியர் டேட்டான்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளியர் கேட்ச்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே கொடுங்க. கேட்ச் ஃபைல்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். இதை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் ஏதாவது ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க.
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ஏதாவது ஆப் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அந்த ஆப்பும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்பாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைலை ஆன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் ரன் ஆக ஆரம்பிச்சிரும். அது எந்தெந்த ஆப்ஸ்ன்னு பார்த்து, அதில் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அது எப்படி செக் பண்ணுறதுனா, செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் வந்துட்டு அதில் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த பர்மிஷன்ஸ்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆட்டோ ஸ்டார்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகுதுன்னு இங்கே ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆகலைன்னா, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 5G வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G டவர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ரிசீவ் ஆகலை, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 5G யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 239 இல்லை அதுக்கு மேலே இருக்க பிளானாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G அன்லிமிட்டடாக ஒர்க் ஆகும். நீங்கள் 5Gயை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி ஆஃப் பண்ணுறதுனா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்ஸ் இருக்குதுல்ல, அதுக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா அதில் ஜியோ சிம் வந்து எந்த ஸ்லாட்டில் இருக்கோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ப்ரிஃபர்டு நெட்வொர்க் டைப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பாருங்கள் 5G செலக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4Gயை செலக்ட் பண்ணிக்கிங்க. இல்லைனா LTEன்னு இருக்கும், அதான் வந்து பார்த்தீங்கன்னா 4G. சில மொபைலில் 4Gன்னு இருக்கும், சில மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா LTEன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, இதெல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜியோ கஸ்டமர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜியோ கஸ்டமர் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 198 இல்லைனா 199 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜியோ கஸ்டமர் கேர்கிட்ட பேசலாம். ஜியோ கஸ்டமர் கேருக்கு எப்படி கால் கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜியோ கஸ்டமர் கேர்கிட்ட பேசி உங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்கள், அவங்க உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ட்ரை பண்ணி நீங்கள் ஜியோ கஸ்டமர் கேரையே காண்டாக்ட் பண்ணியும் சரியாகலைன்னா, சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் மொபைலில் ஒரு தடவை ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸு, வீடியோஸு, டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் மொபைலை ஒரு தடவை ஃபுல்லாக ரீசெட் கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் நான் சொன்ன சில வீடியோஸுடைய லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.